நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மறந்தாலும் என்னை மறக்காது, காலங்கள் மாறினாலும் அவர் மாறாமல் என் நம்பிக்கையாய் என் துணையாய் இருந்து கொண்டிருக்கிறேன். என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜீசஸ் ரோஸ் பள்ளிகளின் சார்பாக வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த லெந்து கால நாட்களில் கூட தவக்கால உணவு அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நான் பார்க்கலான் இருக்கேன். தவக்காலம் அப்படிங்கிறது லெந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, தவக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, வசந்த காலம்னு சொல்லுவாங்க, சில பேர் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா அந்த லெந்து காலங்களுக்கு பெயர்கள் உண்டு. பொதுவாக இந்த லெந்து காலத்தில் நம்ம ஃபாஸ்டிங்க்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த 40 நாள் லெந்து நாட்கள்லையும் பைபிள் வாசிக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் இங்கே நமக்கு தவக்கால உணவு என்னங்கிறத ஒரு சில வார்த்தைகள் பார்ப்போம். முதலாவதாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காததுன்னு சொல்லவே முடியாது. சந்தோஷம் எல்லாத்துக்கும் பிடித்தது தான். மகிழ்ச்சிங்கிறது எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சி எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி என்பது எங்கேயும் தேடி கிடைப்பதே கிடையாது, கிடைத்ததில் தேடுவது தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியெல்லாம் நம்ம தேடி எங்கேயுமே போக முடியாது. நம்ம சமாதானம் நம்ம இருதயத்துக்கு வேணும்னு வைங்களேன், சமாதானத்தை தேடி எங்கேயுமே போக முடியாது. ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தாலும் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அமைதி அவர் பாதத்தில் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் கூட நமக்கு சமாதானம் கிடைக்கும். அதே மாதிரி தான் மகிழ்ச்சி எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது, கிடைத்ததில் தேடுவது தான் மகிழ்ச்சி. கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருடைய மகிழ்ச்சி தொலைந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறரை போல் வாழ வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள மாதிரி நம்ம இல்லையே, அவங்கள மாதிரி நமக்கு வசதி இல்லையே, அவங்கள மாதிரி நமக்கு வீடு இல்லையே, அவங்கள மாதிரி நமக்கு கார் இல்லையே, அவங்க பிள்ளை மாதிரி என் பிள்ளை இல்லையே, அவங்க பிள்ளை மாதிரி என் பிள்ளை படிக்கலையே, அவனை மாதிரி ஒரு வேலை எனக்கு கிடைக்கலையே, குறைஞ்ச சம்பளம் தானே கிடைக்கும். இப்படி மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம மகிழ்ச்சி குறைகிறது. நமக்கு என்ன கிடைச்சதோ அந்த கிடைத்ததில், நமக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கோ அந்த கிடைத்ததில் தேடுவது தான் நமக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பணக்காரர்களை போய் நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்களேன், எல்லா வசதியும் இருக்கும், எல்லா உணவும் இருக்கும், ஆனால் இந்தந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? எல்லா வசதிகளும் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கணுன்னா தூக்க மாத்திரை போட்டால் தான் தூங்குவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது, பெரிய பங்களாவில் இருப்பாங்க, காரில் வருவாங்க, காரில் போவாங்க. ஆனால் நம்ம பார்ப்போம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு. கிடையவே கிடையாது. பணக்காரர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு நம்ம மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு இருப்போம். ஆனால் மகிழ்ச்சி என்பது அதில் இல்லை, நமக்கு கிடைத்ததில் தேடுவது தான் மகிழ்ச்சி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, மனசு சுத்தமாக இருந்துன்னு வைங்களேன், நம்ம இருதயம் சுத்தமாக இருக்குது, எந்த கள்ளம் கபடு இல்லாமல் இருந்தாலே போதும், நமக்கு மன நிறைவு. அதுதான் மகிழ்ச்சிக்கு ஒரு சாவின்னு கூட சொல்லலாம். மகிழ்ச்சியின் திறவுகோலே மன நிறைவு. மன சுத்தமாக இருக்கணும், எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. மற்றவங்களை புறம் பேசுகிறதோ, மற்றவங்களை கெடுக்கக்கூடிய சிந்தைகளோ, மற்றவங்களோட நம்ம பெருசாக வரணும்னு நினைக்கிறதோ, பொறாமையோ பெருமையோ எதுவுமே இல்லாமல் மனசு சுத்தமாக இருந்தாலே போதும், மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு எடுத்து பாருங்களேன், கிடைத்த வேலையை, ஒரு குறைந்த சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சிருக்குங்களேன், கிடைத்த வேலையை மனதுக்கு பிடித்த மாதிரி செய்வதே மகிழ்ச்சி. எனக்கெல்லாம் ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கில் வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. பேங்கில் வேலை பார்க்கணும், கரெக்டாக அந்த ஆஃபீஸ் டைமுக்கு போகணும், ஆஃபீஸ் டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப பிடித்தது. ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? டீச்சர் வேலையை கொடுத்தாரு. டீச்சர் வேலையை கொடுத்துட்டு அடுத்து என்ன வேலை பார்த்தாருன்னா, பிரின்சிபல் வேலை கொடுத்தாரு. டீச்சர்களுக்கெல்லாம் டீச்சர் ஆக்குனார். ஆனால் கிடைத்ததை நான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சதுனால இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். திருப்தியாக எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் விரும்பி செய்கிறேன். எனக்குன்னு அவர் பண்ண தீர்மானத்தை நான் விரும்பி செய்கிறதுனால இன்னைக்கு நான் திருப்தியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். மகிழ்ச்சியை தேடி இந்த பாவ உலகத்தில் நம்ம எங்கே போய் நுழைஞ்சாலும் சரி,
மகிழ்ச்சி கிடைக்கவே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எதிர்காலத்தை நினச்சி நிகழ்காலத்தையே மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுவாங்க. ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் என்ன நடக்குமோ, அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ, இப்போ தான் பிறந்திருக்கோம் அந்த பிள்ளையை குறித்து எத்தனை வயசுக்கோ கற்பனை பண்ணாங்க. அந்த எதிர்காலத்தை நினைத்து நினைத்து இந்த நிகழ்கால மகிழ்ச்சியை நாம் தொலைத்து விடுகிறோம், இழந்து விடுகிறோம். இன்னொன்று, இறை நம்பிக்கை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. எனக்கும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், அந்த நம்பிக்கை இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சி வரும். என்னை படைத்த ஆண்டவர், எனக்கு அவர் கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, அவர் கொடுத்தது அவர் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துன்னு வைங்களேன், நம்ம மகிழ்ச்சியை யாருமே பறிக்க முடியாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பிறரை பார்த்து அவங்கள மாதிரி இல்லையே, இது எனக்கு கிடைக்கலையே, அவங்க சந்தோஷமாக இருக்கலை, எனக்கு இது இல்லைன்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன கொடுத்தனோ அதை நீ திருப்தியாக பண்ணு, அதற்குள் தேடு, உனக்கு மகிழ்ச்சி இருக்கும்னு. ஆனால் நம்ம மகிழ்ச்சியை தேடி எங்கெல்லாமோ அலைதோம். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, தோல்வி. இந்த தவக்கால உணவில் ரெண்டாவது தோல்வி. இந்த தோல்வியை பார்த்தீங்கன்னா, இந்த தோல்வி தான் நம்மளை முதிர்ச்சியாக்கும். ஒரு மேத்ஸ் சார்ட்ட டியூஷன் போகிறேன்னு சொல்லி எங்கள் ஸ்கூல் பசங்க சொன்னாங்க. எங்கே இருக்காங்கடா அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஊரை சொன்னாங்க. அந்த ஊரில் தான் அந்த சார் இருக்காங்க, அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களாம் மேத்ஸு, அதனால் நாங்கள் அவங்ககிட்ட போய் படிக்க போகிறோம். அவங்க வந்து 0 மார்க் எடுக்க பிள்ளைங்களோட பாஸ் பண்ண வச்சுருவாங்களாம், பாஸ் மார்க் எடுத்தவங்கள 50 மார்க் எடுக்க வச்சுருவாங்களாம், 50 மார்க் எடுத்தவங்கள 75 எடுக்க வச்சுருவாங்களாம், 75 எடுக்கவங்கள சென்டம் எடுக்க வச்சுருவாங்களாம். அப்படியா அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு ஆசிரியர் மூலம் அந்த ஆசிரியரை விசாரித்தேன். இவ்வளவு பெஸ்ட்டாக சொல்கிறாங்களா, அந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவங்க சொன்னது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன தெரியுமா, அந்த சார் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 5 முறை ஃபெயிலானவரும். 5 முறை ஃபெயிலானவர் இன்றைக்கு செண்டம் எடுக்க வைக்கார்னா அந்த தோல்வி அவரை முதிர்ச்சியாக்கி விட்டது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எதில் தோற்றோம், எப்படி தோற்றோம் என்று திரும்ப திரும்ப அதை அவர் அந்த பயிற்சியை செய்தனால இன்னைக்கு அவர் மாதிரி அடிமட்டத்தில் அவர் எப்படி தோற்று போனாரோ அதே மாதிரி தோல்வியை தழுவுற பசங்களை, இப்படின்னா நீ தோற்றுவ, இதை செஞ்சால் வெற்றி அடைவே என்று சொல்லி அவர்கள் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்கினார். நம்ம எப்பொழுதுமே வெற்றி எப்படி பெற வேண்டும் என்று நினைக்கவே கூடாது, எங்கே தோற்றோம் என்று பார்த்தாலே வெற்றி அடைஞ்சிடலாம். அப்போது இந்த தோல்வி எனக்கு வந்துட்டுன்னு சோர்ந்து போகாமல், இந்த தோல்வி என்னை முதிர்ச்சியாக்கும், இந்த தோல்வி எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், இந்த தோல்வி எங்கெல்லாம் நான் சந்திக்கணும் அங்கே நான் பலமுள்ளவனாவேன். 10 முறை தோற்றவங்களை ஒரே முறையில் ஜெயித்தவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 10 முறை தோற்றவங்க தான் நல்ல பலசாலியாக இருப்பாங்க, 10 முறை தோற்றவங்க தான் நிறைய நாலேஜில் இருப்பாங்க. ஒரே முறை ஜெயித்தவங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. ஏன்னா அவங்க ஒரே முறை எக்ஸாம் எழுதி ஜெயிச்சிருக்காங்க, இவங்க 10 முறை எழுதியிருக்காங்க. அப்போ எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற எல்லாரும் ஜெயிக்க முடியாது, தோற்று தான் ஆகும். தோற்று 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 தான் வெற்றி படிக்க போக முடியும். அப்போ என்ன ஆகும், நிறைய அனுபவங்கள், தோல்விகள் நிறைய அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். தோல்வி கற்றுத்தரும் பாடங்களை எந்த ஆசிரியரும் கற்றுத்தரவே முடியாது. தோல்வி கற்றுத்தர மாதிரி பாடத்தை எவ்வளோ பெரிய டீச்சரும் கற்றுக் கொடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய பாடங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தோல்வி நமக்கு வரும்போது அடுத்து எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ரிவர்ஸில் பார்ப்போம். நேற்று எப்படி இதில் தோற்றேன், இந்த எக்ஸாமில் எதில் எனக்கு போச்சு, எதில் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டேன், எந்த கொஸ்டினை நான் எழுதாமல் விட்டேன், இல்லை ஓட்டப்பந்தயத்தில் எப்படி நான் தோற்று போனேன், முதல்ல ஸ்பீடாக ஓடிட்டனோ, முதல்ல ஸ்லோவாக ஓடி இருக்கணுமோ, இல்லை இப்படி ஓடணுமோ, அப்படி எவ்வளோ கற்றுக்கொள்வோம். இந்த தோல்வி தரும் பாடங்கள் எந்த ஆசிரியரும் கற்றுத்தர முடியாது. அதே மட்டும் இல்லை, பிறருடைய திறமைகளால் ஈர்க்கப்பட்டு அவங்க பின்னால் ஓடக்கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த கேம்ஸில் இவங்க ப்ராக்டிஸ் கொடுத்தாங்களா, இங்கே போனான்னா நம்ம ஜெயிச்சிடலாம், அங்கே அவன் ஜெயிச்சிருக்காங்க, இத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கம்மாங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்ம போனோன்னா நம்ம ஜெயிப்போமான்னு நமக்கு தெரியாது. யாரோ ஜெயிச்சதை நினச்சி நம்ம ஈர்க்கப்பட்டு போகக்கூடாது. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே போனால் இத்தனை மார்க் எடுத்துலாம், அங்கே போனால் அத்தனை மார்க் எடுத்துலாம், நிறைய பேர் அங்கே ஓடுவாங்க. அவங்க அவங்க எடுக்க உள்ள திறமை அவங்களுக்கு இருந்திருக்கு, எடுக்காங்க. அதற்காக திறமை உள்ளவங்க தான் எடுக்க முடியுமில்ல, அவங்க ஒன்றா எடுக்க முடியும், இங்கே ஒன்றா எடுக்க முடியும். எங்கே போனாலும் நாம் படித்தாதான் மார்க் எடுக்க முடியும். மற்றவங்களுடைய திறமையில் அவங்க ஈர்க்கப்பட்டு நாம் பின்தொடர்ந்து போனோன்னா நம் திறமையை நாம் இழக்க வேண்டிய வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு என்ன திறமை இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சி அதில் பயணம் செய்யும்போது தான் வெற்றி அடைய முடியும். பிறரை பார்த்து என்றைக்குமே நம்ம வெற்றி அடைய முடியாது. நல்ல ஒரு அடையாளம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
முட்களை தாண்டி வரும் அழகான ரோஜாக்களை போல. அந்த முட்களுக்குள்ளே இருந்து ஒரு ரோஜா வருதுன்னா எத்தனை முட்களால் குத்தப்பட்டிருக்கும், அதையும் தாண்டி அதெல்லாம் சகிச்சு ரோஜா வருது போல நம்ம அந்த தோல்விகளையெல்லாம் தாண்டி வரும்போது தான் அழகான ரோஜா போல நம்ம மிளற முடியும். ஆனால் நாம் என்ன நினைக்கும், எடுத்த உடனே ஜெயிச்சிடணும், எடுத்த உடனே வெற்றி அடைஞ்சிடணும்னு நினைக்கும். எடுத்த உடனே வெற்றி அடைவதற்கும் தோற்று தோற்று வெற்றி அடைவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தோற்று வெற்றி அடைந்தவங்க பலம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரே முறையில் வெற்றி அடைந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க கூடாது. நல்லா பாருங்களேன், கலெக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா, ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னா ஐஏஎஸ் கலெக்டர் ஆகுதான் குறைஞ்சது 7 தடவையாவது அட்டெம்ப்ட் ஆவாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த பாடங்களை படிக்கும்போது தான் அவ்வளோ திறமைகள், அவ்வளோ நாலேஜ் அவங்களுக்கு வருமா. ஒரே தடவையில் ஒரே எக்ஸாமில் வந்ததாக யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் படிக்கணும்னா அது எழுதிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் ஒரு தடவை 2 தடவை எத்தனை அட்டெம்ப்டாலும் சோர்ந்து போகாமல் எழுதும்போது தான் ஒரு கலெக்டராகவே ஆக முடியும். உலக பிரகாரமான இந்த காரியத்துக்கு இத்தனை தோல்விகளை சந்திக்கும் போது ஆண்டவரோடு நாம் பக்கத்தில் நெருங்கி போக போக எத்தனை காரியங்களை நாம் தடைகளை நீக்கி தாண்டி வர வேண்டியிருக்கும். ஜெபிக்க உட்கார்ந்தாலே பிசாசு உடனே வந்துடும், தூக்கத்தை கொண்டு வருவான், அல்லது ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், இல்லை யாராவது தேடி வருவாங்க நம்மளை ஜெபிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு. அப்போ ஆண்டவரை நெருங்கி போகிறதுக்கே எத்தனை தோல்விகளை சந்தித்து நாம் செல்ல வேண்டியிருக்கு. அதனால் நம்ம தோல்விங்கிறது பயப்படக்கூடிய காரியமே கிடையாது. வெற்றிக்குரிய முதல் படி. நம்ம என்ன நினைக்கோம், அவங்க இப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறான வழியில் போய் வெற்றி பெறுவதை விட 1000 முறை தோற்று போவது மேல். தவறான வழியில் சென்று ஒரு முறை வெற்றி பெறுவதை விட 1000 முறை ஓடி ஓடி தோற்று போவது மிக நல்லது. இந்த தோல்வியும் இந்த மகிழ்ச்சியும் நம்மளை என்ன செய்யும் தெரியுமா, எழுந்து நடக்க வைக்கும். எப்படி எழுந்து நடக்க வைக்கும் தெரியுமா, பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, எழும்பி எழும்பி நம்ம போகும்போது நீ விழுந்துருவ, ஒன்னால எழும்பி நிற்க முடியாது, நீ விழுந்துருவேன்னு சொல்லும் சாத்தானுடைய குரல். ஆண்டவர் சொல்வாரு, நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புவாய், நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புவாய், நீ ஏன் பிள்ளை, நீ எழும்பி நிற்பாய். ஆண்டோடைய குரல். ஆண்டோடைய குரலுக்கும் பிசாசு குரலுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? தோல்வி வரும்போதெல்லாம் அவ்வளோதான், உன்னால் முடியாதுங்க பிசாசு. சந்தோஷமாக இருக்குமா, இதுக்கு மேலே ஒன்றில் நீ சந்தோஷம் இருக்க மாட்டேன், இனிமே நீ எழும்ப முடியாது, அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ எத்தனை தடை விழுந்தாலும் சரி எழும்புவாய். இதான் ஆண்டோடைய குரலுக்கும் பிசாசின் குரலுக்கும் உள்ள வித்தியாசம். இயேசுவை தவிர எல்லா மனிதர்களும் விழுந்து விழுந்து எந்திரிச்சவங்க தான். உலகத்தில் எந்த மனிதனும் விழவே இல்லை, நேரம் எல்லாம் வெற்றி பெற்றுட்டேன்னு எந்த மனிதனும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நான் மட்டும் ஏன் எந்திரிக்க முடியலை, என்னால் மட்டும் ஏன் இதை முடியலை, எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சி உன்னை நீயே வெறுத்து விடாதே. ஒரு வரி சொல்கிறது, எனக்கு இது முடியலை, என்னால் மட்டும் ஏன் ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி உன்னை நீயே வெறுத்து விடாதே. நீ எழும்பி நடக்க உதவுவது ஊன்றுகோல் எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். ஏன் அப்படின்னா, இந்த தவக்கால உணவில் மகிழ்ச்சியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், தோல்வியை எப்படி சகித்து கொள்ள வேண்டும், இரண்டையும் கற்றுக்கொள்ளும் போது தான் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை முறை தப்பு செஞ்சுட்டு எசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவத்திலேருந்து நீங்கள் தூக்கிடுங்கன்னு சொல்லி நம்ம அவர் பாதத்தில் போய் விழும்போது அவர் தூக்கி நம்மளை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார், பாவத்தை விட்டு நம்மளை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் பிசாசு சொல்வான், நீலாம் பாவத்தை விட்டு வரவே முடியாது, நீ இப்படி பாவத்திலே அமிங்கே போறவன் தான். அவனுடைய குரல், முடியாது, உனக்கு முடியாது, இதுதான் உனக்கு கிடைச்சேன்னு அவன் சொல்லுவான். ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்வார் தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் சரி, பலருடைய சாபத்துக்கு நீ ஆளானாலும் சரி, நீ எழுந்து நிற்பா, என் பக்கத்தில் வா. ஆண்டவர் சொல்ல, என் பக்கத்தில் வா, நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். நீ பாவம் செஞ்சவேன், நீ தப்பு செஞ்சவேன்னு சொல்லி நான் உன்னை விளக்க மாட்டேன். பிசாசு சொல்லுவான், நீ பாவம் செஞ்சவன் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஆண்டவர் சொல்லி, என்னிடம் வா. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட அத்தனை பேரை விரட்டிட்டு வராங்க. வசனமே சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரத்தில் பிடிபட்டவங்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று. எல்லாரும் ஓடி வராங்க அந்த விரட்டிட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பாதத்தில் வந்த உடனே சொல்கிறாரு, இதில் ஒரு குற்றமும் செய்யாதவங்க கல்ல எறிங்கன்னாங்க. ஆனால் யாருமே குற்றம் செய்யாதவங்க இல்லை, யாருமே எரியலை, போயிட்டாங்க திரும்பி. அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாதே, போ. நம்ம சொல்லுவோமா? அதை குத்தி குத்தி காட்டி அவங்களை இன்னும் அதிக பாவம் தான் செய்ய வைப்பேன். சில பேர்கிட்ட ஏன் இந்த தப்பை நீ பண்ணுனேன்னு கேட்டால், நான் சும்மா இருந்தேன், நீ இப்படி தான் பண்ணுனேன்னு சொல்லியே நான் அந்த தப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்ட்ட நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். சைக்கியாட்ரிஸ்டெல்லாம் போய் கேட்டு பாருங்களேன்,
அவங்க அந்த மக்கள் ஏன் இப்படி தப்பு செஞ்சீங்கன்னா, நான் சும்மா தான் சார் இருந்தேன், நீ இதைத்தான் பார்த்த, நீ இதை தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. எதுக்கு நம்ம செய்யாத குற்றத்தை வாங்கும்போது இதை தப்பை செஞ்சிரோமேன்னு சொல்லி. இதுதான் பிசாசோட வேலை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வா, என் பக்கத்தில் வா, என்னை பாவம் செய்யாதே, என் கரத்துக்குள் அடங்கியிரு, நான் உன்னை எழுந்து நடக்க வைப்பேன். இந்த தவக்கால உணவில் நாம் பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம்? எழுந்து நடக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்த கண்கள் வீழ்ந்து போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் தலை குனிந்து போனதே கிடையாது. பாவம் செஞ்சுட்டேன், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போகன்னு நினைக்கவே செய்யாதுங்க. அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், கேட்டாங்க என்கிட்ட, நீங்கள் பாவத்தை விட்டுட்டா ஆண்டவர்கிட்ட வரலாமா, ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு பாவத்தை விடணுமான்னு. எனக்கு உண்மையிலே தெரில. அப்போ ஆண்டவர்கிட்ட போனால் தான் பாவத்தை விட முடியுமோ, இல்லை பாவத்தை விட்டால் தான் ஆண்டவர்கிட்ட போகலாம் அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் கேட்டார், பாவத்தை விடணும்னா என்ன செய்யணும், மனம் திரும்பணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். மனம் திரும்பணும்னா என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே, மனம் திரும்பணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் சொன்னார், மனம் திரும்பணும்னு முதல்ல நீங்கள் நினைக்கணும். இந்த பாவத்தெல்லாம் விடணும் நீங்கள் நினைக்கணும். நினைச்சாதான் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பின பிறகு ஆண்டவர்கிட்ட போகணுமா, ஆண்டவர்கிட்ட போன பிறகு மனம் திரும்பணுமா? அவர் அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்டார். எனக்கு தெரியல, மனம் திரும்பின பிறகு தான் ஆண்டவர்கிட்ட போகணும். இல்லை, ஆண்டவர்கிட்ட போனால் தான் மனமே திரும்ப முடியும். மனம் திரும்பிட்டுலாம் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஏன்னா நம்ம சுயத்தில் எதிலிருந்து நம்ம மீளவே முடியாது. ஆண்டவரை நோக்கி போங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்கள் மனதை திரும்ப வைப்பார், பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார். நிறையா இந்த ஊழியக்காரங்களோட மெசேஜெல்லாம் நான் கேட்கும்போது தான் நிறைய அந்த பைபிள்லேருந்து எவ்வளோ தியானித்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு நிறைய நான் கற்றுக்கொண்டது உண்டு. மனம் திரும்ப வேண்டும் என்றால் ஆண்டோடைய பாதத்துக்கு போனால் அவர் தான் நம் மனதை திரும்ப வைப்பார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தேவ திட்டம் ஒவ்வொருத்தரையும் குறித்த ஆண்டோடைய திட்டம் உண்டு. என்ன திட்டம் பாருங்க. பெத்லகேமுக்கு வரும் வரைக்கும் தெரியாது ரூத்துக்கு ஒரு போவாஸ் இருப்பார் என்று. அரண்மனைக்குள் வரும் வரை தெரியாது எஸ்தருக்கு ஒரு அரணை இருக்கும் என்று. நமக்கும் தெரியாது ஆண்டவர் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்காரு. அடிமையாக விற்கப்படும் போது கூட தெரியாது யோசேப்புக்கு தான் ஒரு அதிகாரி ஆவது. ஆடு மேய்த்த தாவீதுக்கு தெரியாது அரசனாக போவது. இப்படி எதுவுமே தெரியாத நிலையில எல்லார் வாழிலும் பல திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கார். கர்த்தர் தோல்வியான சூழ்நிலையும் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தோற்று போயிட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. தோற்று போன நிலைமையில கூட நமக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே திட்டம் வைக்கல, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டோடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். இந்த தவ காலத்தில் ஆண்டோடைய கரத்தில் அடங்கியிருப்போம். அநேகருக்கு சாட்சியாக இருப்போம். மகிழ்ச்சி எப்படி வரும், தோல்வி எப்படி சந்திக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் சகித்தால் எழுந்து நடக்க முடியும். அதற்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் அப்படி இருக்கிறோமா? இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நாம் செலவழிக்கிறோம்? நாமே சிந்தித்து பார்ப்போம். உலக பிரகாரமான காரியங்களை விட ஆண்டவருக்கு அதிக நேரத்தை செலவழிக்கும் போது அவர் நமக்கு அதிக நேரத்தை ஒதுக்குவார். God bless you. Praise the Lord. ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஏசப்பா, ஜாஸ்வா டிவியை பார்த்து கொண்டிருக்க நேயர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த லெந்து நாட்களில் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாலும் அதை இந்த 40 நாட்களுக்கு விட்டு செல்லாத அளவுக்கு அது இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்தில் நீர் எங்களை எவ்வளவு நாள் வைத்திருக்கணும் அவ்வளவு நாட்கள் நாங்கள் அதை கடைபிடிக்கணும். மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். உமது நாமத்தை மேம்படுத்தணும். உமது சாயலை நாங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் மக்களாக நாங்கள் வாழணும் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் தான் எங்களோடு இருக்கணும். நீங்களாம் எங்களை தகுதிப்படுத்தணும் ஏசப்பா. உங்கள் கருத்துக்களை நாங்கள் அடங்கியிருக்கோம். உங்கள் செட்டைகள் நிலையில் நாங்கள் அடங்கியிருக்கோம். எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன்.